பாரிஸ் ஒலிம்பிக் மிக சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கும் நேரம் இது. இந்த சமயத்தில் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தின் பின்புலத்தில் நிகழும் ஒரு தொழில்நுட்ப விடயத்தை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். ஓட்டப்பந்தயத்தை துவக்க நடுவர் பயன்படுத்தும் கருவிக்கு பெயர் எலக்ட்ரானிக் கன். அந்த துப்பாக்கியின் ட்ரிக்கரை நடுவர் இயக்கும் பொழுது ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரரின் பின்புறம் தடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சவுண்ட் ஜெனரேட்டருக்கு சிக்னல் பாஸ் ஆகும். அங்கு சுடும் சத்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு கேபிள் வழியாக ஒலிபெருக்கிக்கு செல்லும். அந்த லவுட் ஸ்பீக்கரும் ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரருக்கு பின்புற தடத்தில் உள்ள ஸ்டார்டிங் பிளாக்கில் இணைக்கப்பட்டிருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டார்டிங் பிளாக்கின் வேலையானது ஓட்டப்பந்தய வீரரின் அன்இன்டென்ஷனல் மூமெண்ட் மற்றும் ஃபால்ஸ் ஸ்டார்ட்டை கண்டறியும். ஓட்டப்பந்தயம் துவங்கும் இடத்தில் இவ்வாறு இருக்க, முடியும் இடத்தில் அதாவது ஃபினிஷ் லைனில் இருக்கும் தொழில்நுட்பம் வேறு மாதிரியானது. அங்கு ஸ்பிளிட் வீடியோ ஃபோட்டோ ஃபினிஷ் சிஸ்டம் இருக்கும். இந்த ஸ்பிளிட் வீடியோ ஃபோட்டோ ஃபினிஷ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஓட்டப்பந்தய வீரர் ஓடி கடந்து வந்த தூரத்தின் காலத்தை மிக துல்லியமாக கணக்கீடு செய்ய முடியும். இதன் துல்லியம் ஒரு வினாடி 1000 பிரித்தால் வரும் ஒரு பகுதி வித்தியாசத்தை கூட காட்டிவிடும். அதாவது 1/1000 செகண்ட்ஸ், அதாவது மில்லி செகண்ட், அதாவது 0.001 செகண்ட்ஸ் துல்லியத்தில் காட்டும் வல்லமை மிக்கது. ஃபினிஷ் லைனில் ஸ்பிளிட் வீடியோ ஃபோட்டோ ஃபினிஷ் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் மானிட்டர் ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரரின் இமேஜின் மீதும் ஜட்ஜால் கர்சர் வைக்கப்படும் பொழுது அந்த ஓட்டப்பந்தய வீரர் கடந்து வந்த காலத்தை மிக துல்லியமாக மில்லி செகண்டில் காட்டுவதால் இரு வீரர்கள் அருகருகே இருந்தாலும் கால அளவை மிக துல்லியமாக வேறுபடுத்தி காட்டும். அந்த இமேஜ் மேலே கொண்டு போய் அந்த ஃபினிஷ் லைனில் கனெக்ட் செய்யப்பட்டிருக்க அந்த ஸ்பிளிட் வீடியோ ஃபோட்டோ ஃபினிஷ் சிஸ்டத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் மானிட்டரில் அந்த ஃபினிஷ் லைனில் அவங்க ஓடி வந்த பொசிஷன் இருக்கும். அதில் எந்த வீரரோட அளவை அந்த தூரத்தை கடந்த கால அளவை கனெக்ட் பண்ணுமோ அந்த வீரர் மீது ஜட்ஜானவர்கள் அந்த ஈவெண்ட்டோட ஜட்ஜு கர்சரை கொண்டு அந்த இமேஜ் மேலே வச்சா அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும்னு கேட்டால் அவர் கடந்து வந்த தூரத்தின் கால அளவு மில்லி செகண்டில் எக்ஸாக்டாக துல்லியமாக கிடைக்கும். ஒலிம்பிக் ஈவெண்ட்களிலேயே தனி மனித சக்தியின் உன்னதத்தை மிகவும் உணர்த்தும் போட்டி ஓட்டப்பந்தயம்தான். கிமு 776 கிரீஸில் நடந்த முதல் ஒலிம்பிக்கில் கூட நிகழ்ந்தேறிய ஒரே ஒரு ஈவெண்ட் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம்தான். பாரிஸ் ஒலிம்பிக்கில் எல்லா ஈவெண்ட்களையும் கண்டுகளிப்போம். குறிப்பாக ஸ்பிரிண்ட் எனப்படும் ஓட்டப்பந்தயங்களை தவறாது கவனிப்போம்.